அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய எம்பிபிஎஸ் அண்ட் பிபிஎஸ் அப்டேட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கிறது பல நாட்களாக லாஸ்ட் இயரில் இருந்த நிறைய அனுபவங்கள். லோயர் மார்க்குக்கு எங்கேயுமே சீட்டு கிடைக்கல சார். மார்க் வந்து ஒரு 200 மார்க் கீழே இருக்கிற ஒரு எம்பிபிஎஸ்க்கும் போக முடியல, பிபிஎஸ்க்கும் போக முடியல. எவ்வளோ வேணால் செலவு ரெடி சார். ஒரு சில பேரண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் பங்குட ரெடி சார். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய உழைப்பில் என்னுடைய இந்த ஜெனரேஷனில் நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டேன். ஆனால் என் குழந்தைய டாக்டர் ஆக்க முடியல. எனக்கு மிகப்பெரிய வருத்தம். 2-3 வருஷமாக ட்ரை பண்ணி பாஸ் மார்க்கே வரல. இந்த வருஷம் பாஸ் மார்க்கு வாங்கிட்டேன். ஸோ அப்போது எப்படியாவது வாங்கணும் சார் அப்படின்றதுல ரொம்ப அக்ரெசிவாக ட்ரை பண்ணுறாங்க. எங்கெங்கேயோ யாரையோ நம்பி போகணும்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நான் என்னையே தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நானே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பட் ஒரு லோயர் மார்க் இருக்கிற மாணவர்களுக்கு ப்ரோட்டோக்கால் என்னவாக இருக்கும்? நான் எப்போதும் நான் சொல்கிறது, டிகிரி யூனிவர்சிட்டியில் என்ன ரீஸ்ட்ரக்சர் இருந்தாலும் இது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி காலேஜ் எப்படியாவது சீட்டை வாங்கணுன்ற ஒரு ப்ரோட்டோக்காலில் ப்ரிப்பேராக இருக்கும். காம்படிஷன்ஸ் வந்து ஹையராக இருக்கிறதுனாலையும் மொத்தமாக தமிழ்நாட்டிலே 60,000 மாணவர்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு 30,000 மாணவர்கள் 40,000 மாணவர்கள் இருந்தாலும் மொத்தமாக இருக்கிற இடங்களே 15,000 இடம் தான் இல்லையா? இதுவே இன்க்ரீஸ் இண்டெக்ட் இருந்தாலும் பணம் இருக்கிறவங்களுடைய போட்டிக்காலம் தான் இது. சரியா? ஸோ லோ மார்க்குக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சார். லோயர் மார்க்குக்கு என்ன சார் சொல்யூஷன், என்ன சார் ஆப்ஷன் அப்படின்னா, நான் எப்போதும் நார்மலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது, நான் எப்போதும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது லோயர் மார்க்குக்கு என்ஆர்ஐ தான். ஸோ என்ஆர்ஐனா ஏதோ தப்பான வார்த்தையாகவும், என்ஆர்ஐனா ஏதோ ஃபேக்காக டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதாகவும் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏன் லாஸ்ட் இயர் நான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ரெஃபர் பண்ணோம், அட்மிஷன் பண்ணோம். இந்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டே என்ஆர்ஐ மாணவர்களுக்கு அவ்வளோ பேருக்கு அட்மிஷன் போட்டுருக்குறோம். பட் ஒரே காரணம் தான், நான் எப்போதும் தப்பான ஒரு வழிநடத்தை செய்யவே மாட்டேன். சரிங்களா? தப்பான ஒரு ப்ரோட்டோக்காலுக்கும் போகவும் மாட்டேன். எம்சிசியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ரூல் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்களோ அந்த ஆப்போசிட்ஸ்க்கு எனக்கு நிறைய தெரிஞ்சாலும் அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி கைட்லைனை கேட்டு தான் நம்ம அவங்களுக்கு பண்ணிக்கணும். பட் ரியல் என்ஆர்ஐயாக இருந்தால் மட்டும்தான் என்ஆர்ஐக்கே போகிறோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பட் 2வது ரவுண்டில் மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு என்னென்னா, போட்டிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் என்ஆர்ஐயில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் என்ஆர்ஐயில் காம்படிஷன் ஆனது ரவுண்ட் நம்பர் 2ல் ரொம்ப ரெக்கமெண்டேஷன் கம்மியாக இருக்கும். ரியல் என்ஆர்ஐயாக இருந்தாலும் கூட சில பேர் என்ன நினச்சிடுவாங்க, விட்டுங்க செகண்ட் ரவுண்டில் போகலாம், தேர்ட் ரவுண்டில் பார்த்துக்கலான்னு அவங்க விலகினாங்கன்னா நீங்கள் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ மார்க்கு வந்து கம்மியாக இருக்கிற எல்லா மாணவர்களுமே எப்படியாவது செகண்ட் ரவுண்டில் முடிக்கணும்னா நீங்கள் ஜெர்மன்ஸில் முடியாது. செகண்ட் ரவுண்டில் தான் முடிக்கணும். செகண்ட் ரவுண்டில் டார்கெட் பண்ணுறோன்னா ஜென்ரல் மேனேஜரில் முடிக்கணும் அப்படின்னா என்ஆர்ஐயில் முடிக்கணும். என்ஆர்ஐனா நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. ரியலாக அந்த ஸ்டூடெண்ட்டோடைய அப்பாவோ அம்மாவோ, அம்மா கூட பிறந்தவங்களோ அப்பா கூட பிறந்தவங்களோ அவங்களோட குழந்தைகளோ ரியல் என்ஆர்ஐயாக இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் இருக்கிறாங்க. யாரும் என்ஆர்ஐயில் இல்லை, இங்கே இருக்கிற டாக்டர் படிக்க வைக்கிற வருஷத்துக்கு 25 லட்சம் 30 லட்சம் கட்டி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்பா கூட பிறந்தவங்களோ அம்மா கூட பிறந்தவங்களோ ரியல் என்ஆர்ஐ இருக்கிறாங்க. பட் சம் ஈகோ இஷ்யூஸ் வேண்டாம். அவங்கள போய் நம்ம இது கேட்குறதா, இதுக்கு போய் நம்ம எப்படி அவரை கேட்குறது அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க. ஒரு சில என்ஆர்ஐ மாணவர்கள், நான் பேரெலாம் சொல்ல மாட்டேன், பட் அவர் என்ஆர்ஐ மார்க் ரொம்ப கம்மி. என்ஆர்ஐக்கு வந்து அவர் தகுதி இருப்பது எனக்கு இன்டெரக்டாக தெரியும். நம்ம ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்டை வாங்கி அவங்க பேரண்ட்டுக்கே தெரியாமல் எல்லா ப்ரொசஸும் பண்ணி நீ காலத்துலேயே உட்கார வச்சிட்டேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? அந்த பேரண்ட் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை அவர் சீட் இல்லாமல் நீ வெளில உட்காந்தாருன்னா 150 மார்க் வெளில உட்காந்து என்ன இருக்கும்? 130 மார்க் 140 நான் வாங்கி கொடுத்தோம். ஸோ இதுதான் லோயர் மார்க் இருக்கிறவங்க பிரச்சனை இதுதான். செகண்ட் ரவுண்டில் காம்படிஷன் ரொம்ப கம்மி. என்ஆர்ஐ மாணவர்களாக மாற்றுறது நல்லது. பட் இன்னமும் டைம் இருக்குது. எம்சிசியில் மிகப்பெரிய லக்கு. இன்னும் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஎன் மெடிக்கல் இன்னொரு அப்டேட் பண்ணுறேன். ஒரு புது காலேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணாங்கன்னா டிஎன் மெடிக்கல் கீழே அழகாக எலிஜிபிள் லிஸ்ட்டில் பே பண்ண முடியும். அழகாக எல்லாரும் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அவங்க எலிஜிபிள் லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே 27 லட்சம் டிஎன் மெடிக்கல் செலக்ஷனாக வாங்குறாங்க. அது வெறும் ரொம்ப கம்மியாகவே சீட் வாங்கி கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். பட் செகண்ட் ரவுண்டு அந்த தேர்ட் ரவுண்டு சூப்பராக சீட்ஸ் வாங்க முடியும். பட் என்ஆர்ஐ ஈஸியாக ஒன் ஆஃப் த ட்ரம்ப் கார்டு அண்ட் பூஸ்டர். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இல்லைன்னா என்ஆர்ஐயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் சீட் வெளியில் போகுமா? சீட்டு வெளியில் போகவே போகாது. என்ஆர்ஐ ஆப்ஷன் ஈஸியாக ட்ரம்ப் கார்டு. சீட்டை இல்லைன்ற ஒரு சூழ்நிலையே கிடையாதுங்க. நீங்கள் இன்னும் சொந்தக்காரங்களும் கூட பிறந்தவரும் அக்கா தங்கச்சும் நான் பேச மாட்டேன்பா, என்ன அவங்கள்ட்ட பேசுலாம் கேட்டுக்கிட்டு அவங்க தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட பட் அதெல்லாம் தப்புங்க. அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க, உங்களால் பேசணும் இல்லையா? சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். உங்களோட குழந்தை அட்மிஷனுக்காக நான் பேசுகிறது எனக்கு தவறே தோணலை. ஆனால் அப்படி ஒரு இதை பயன்படுத்தணும்னா வர முடியும்னு அட்வைஸ் பண்ணுறேன். கட் ஆஃப் ரொம்ப குறையுதுன்னு சொல்லிடுங்க, ரொம்ப சந்தோஷங்க.
குறையலன்னா உங்களோட பதில் இருக்கா? நான் சொல்கிறேன் 250 மார்க் இருக்கணும், ஒரு 230 மார்க் இருக்கணும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா? சந்தோஷமே. பட் கிடைக்கலன்ற சூழ்நிலை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? ஒரு 180 மார்க் இருக்கிற ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? கிடைக்கலன்னா, அலாட்மெண்ட் டவுன் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அப்படின்னா நான் வந்து எப்போதும் மேக்ஸிமம் ஆப்ஷனை தான் யோசித்து சீட்டை முடிச்சு கொடுத்து தான் பாருங்கள். ஸோ நம்மளுடைய ப்ரொஃபஷனலாக நிறைய மாணவர்கள் பெட்ரோல் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போது ரீசன் ஒரு வாரத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25-30 என்ஆர்ஐ வரைக்குமே மாணவர்கள் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாரும் வந்து சரி பண்ணி போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ என்ஆர்ஐ இஸ் அடிஷ்னல் பூஸ்ட்டு. என்ஆர்ஐயை பயன்படுத்துங்கன்னா சொல்கிறேன், ஹெல்த்தியாக பயன்படுத்துங்க சார். அது தப்பான வார்த்தைலாம் கிடையாது. ஹெல்த்தியாக ரியலாக இருக்கிறத சொல்லுங்கள் சார். போய்க்கெல்லாம் சொல்ல வேண்டாம் சார். இல்லை போயிடலாம் வேணாம் சார், ரியலாக இருக்காமல் சொல்லுங்கள். அவங்களுக்கு சீட் வாங்கி கொடுக்கலாம். இருக்கிற இடங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ என்ஆர்ஐ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழேயும் அதாவது நிறைய சீட்ஸ் வாங்கலாம். ஃபீஸை ரெடியூஸ் பண்ணி ஆக்சுவல் ஃபீஸுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்க போகிறது. எம்சிசிக்குள்ள ரவுண்ட் நம்பர் 2ல் காம்படிஷன் கம்மியாக இருக்குது. அப்போ லோயர் மார்க்குக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், அது நானாக இருக்கணும், என் மூலயமா வாங்கி கொடுக்கணும். இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ சீட் வேணும், வாங்கி தான் ஆகணும். லோயர் மார்க்காக இருக்கலாம், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் சார். பட் என்ஆர்ஐ இருக்கணும். பட் என்ஆர்ஐ இல்லைன்னா ஜெனரல் மேனேஜ்மெண்ட்லேயே முடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் சார். நம்பிக்கை இருந்தால், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் யாருக்கும் போக வேண்டாம். பட் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு 4 வட்டத்தில் உட்காந்து ஒரு லேப்டாப்பே தட்டி இப்படியே உட்காந்துருக்கிறத விட நம்ம நேரில் போய் உட்காந்து இன்னும் பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிட போகுது சார். உட்காந்து பேசுவோம், நம்மளுக்கு எதிர்பார்ப்பதை சொல்லுவோம் அப்படின்னு யதார்த்தத்துக்கு வாங்க சார். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.